ஏன் அவரோட காசு 400 கோடி இருக்குல்ல, எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கணும்? ஒப்ப வீட்டு காசா இல்ல உன் வீட்டு காசா? இல்ல ஸ்டாலின் அவர்கள் இந்தா விஜய் இந்த பணத்தை வச்சுக்கோ, எனக்கு பண கொழுப்பு புடிச்சு போய் அங்கங்க கொழுப்பு அண்டி போய் கிடக்குது, அதனால நீ இதை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு கொடுத்து வச்சாரா? எது கொடுக்கணும்? தனி மனிதனா அவரு சம்பாதிச்சு அவரு வச்சுக்கிறாரு, ஏன் கொடுக்கணும்? உனக்கு கேள்வி கேட்க துப்பு இருக்கா? முதல்ல உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு நீ யார் தரமா கேட்கணும்? வார்த்தைக்கு வார்த்தை பெரியப்பா பெரியப்பான்ற பேரு ஸ்டாலின் அவர்களை சொல்றல, அவரை போய் பெரியப்பா பெரியப்பா காலங்காலமா நம்ம ஆட்சியில இருக்கிறோமே, எப்படி தமிழ்நாடு கடன்ல போச்சு? எப்படி தமிழ்நாடு கடன்ல போச்சு? ஆனா நீங்க மட்டும் செழிப்பா இருக்கிறீங்களே, எப்படி? போய் கேளு. என்ன எப்படி நீங்க செழிப்பா இருக்கிறீங்க? அப்படி தமிழ்நாட்டு மக்களால கடன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா, நீ வச்சுக்கிறல பெரியப்பா காசு, அந்த காசை போட்டு நீ தமிழ்நாட்டு கடனை அடைக்க வேண்டியதானே பெரியப்பான்னா அங்க போய் கேளு. எவன் வீட்டு காசை எடுத்தாந்து யாருக்கிட்ட கொடுக்கணும்? அப்படியே ஒரு வேலை அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவர் வீட்டு காசு எடுத்து அவர் செய்வாரு. உனக்கு கேள்வி கேட்க தகுதி இருக்குதுன்னா அங்க போய் தான் நீ முதல்ல கேட்கணும். தமிழ்நாடு எப்படி கடத்தல போச்சு, நீங்க மட்டும் செழிப்பா இருக்கீங்களே ஸ்டாலின் பெரியப்பா, நம்ம வீட்டு காசு எடுத்து நம்ம அடைக்க வேண்டியதான் தமிழ்நாட்டு கடனை கேட்பியா? கேளு. இந்த வீடியோக்கு அப்புறம் போய் கேளு. எடுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கு தான் பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, அம்மா அப்பாவே வேற இடத்துல தான் இருக்காங்க. பனையூர் பங்களா மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொடுக்க வேண்டியதானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு? எதுக்கு வச்சுட்டு இருக்கு? பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, அப்பா அம்மா கூட இல்லன்றத இவங்க விளக்கு பிடிச்சி பாத்துட்டு இருக்காங்க பொழுது. ஐ மீன் அவர் போய் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாத்துட்டு இருந்துக்கிறாரு பொழுது. இப்ப அதனால ஒரு பங்களா மட்டும் அவர் வச்சுக்கின்னு மத்ததெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்கணுமா? நீ தான் மக்கள் மேல இவ்வளவு ஒரு கரிசனமாகறிய. நான் ஒரு ரூபா கொடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு கொடுக்கணும்? எதுக்கு? இப்ப நீ உனக்கு அரசியல் பேசுறதுக்கு தகுதி இருக்கா உனக்கு? முதல்ல அரசியல் பேசுறனா அரசியல் ரீதியா அதை மட்டும்தான் பேசணும். அவர் தனிப்பட்ட உங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க இல்ல, பொண்டாட்டி கூட இருக்கிறாரு இல்ல, உனக்கு தேவையா? உன் வீட்டு கதையை நீ பாப்பியா? முதல்ல எதுக்கு அடுத்த வீட்டு கதையை பாக்குற? கட்சி ரீதியா பேசுறது உனக்கு ஏன்னா அருகதை இருக்கா? எழுதி கொடுத்துடணும். கவர்மெண்ட்டுக்கு என்னத்துக்கு எழுதி கொடுக்கணும்? கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுத்துச்சு அவருக்கு இத்தனை நாள், அந்த காசு தானே அது. அவரு தனிப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி ஒரு மனுஷன் வைப்பானா, இவங்களாம் ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்றதுனால அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மேபி அவர் எடுத்து அவரோட பணத்துல இருந்து செய்ய போறாரு மக்களுக்கு. நீ என்னத்துக்கு கொடுப்பாரா, எழுதி வைப்பாரா, நொட்டுவாரா? பொண்டாட்டி இல்ல, அதெல்லாம் உனக்கு தேவையா? அதெல்லாம் உனக்கு தேவையா? அவரு தாங்க கோமால இருந்திருக்காரு. ஏன்னா என் பெரியப்பா ஒரு மேடையில ஏறி சொன்னாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. ஆமா, அவரு கோமால இருந்தாரு. இந்த கோமதி அம்மா ராவா பகலா நைட்டு ஃபுல்லா விளக்கு புடிச்சு பாத்துக்குச்சு. என்னது பெரியப்பாவா? உங்க பெரியப்பா வச்சாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஆப்பா, தெரியலையாப்போ? போய் அங்க போய் 4000 கோடி கொடுத்தாங்களாம். சரியா? 4000 கோடி கொடுத்ததுக்கே உங்க பெரியப்பா இன்னும் கணக்கு கட்டாம இருக்கிறாராம் உங்க ஆட்சியில இருக்கும் போது. அந்த கணக்கெல்லாம் கேட்டுட்டு தமிழ்நாடு எப்படி கடத்தல போச்சு, என்ன ஊழல் பண்ணீங்க, எங்க அந்த பணம் அப்படின்னு போய் கேளு. புரியுதா? ஆட்சிக்கு தான் 1.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்வளவு ஆட்டம் ஆடாதீங்க. முன்னாடி நீங்க கணக்கு கொடுக்காம அப்புறம் நிறைய பேரோட சொத்து விவகாரம் எல்லாம் அரசியல் இருக்கிறவங்களோட நம்ம எழுதி வைக்கணும். கவர்மெண்ட் முன்னாடி இவ்வளவு சொத்து இருக்குன்னு காமிக்கணும். அதெல்லாம் உங்க ஆட்சியில இருந்தவங்க உங்க பெரியப்பா கூட ஆட்சி ஆண்டாங்கல்ல, அவங்க எல்லாம் நிறைய பேர் இன்னும் சப்மிட் பண்ணாம இருக்கிறாங்களாம். அதெல்லாம் போய் பண்ண சொல்லு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தமிழ்நாடு எப்படி கடன்ல போச்சுன்னு அந்த கடனை அடைக்க சொல்லு. உங்க பெரியப்பா உங்க காசுக்குது இல்ல, உங்க பெரியப்பா தானே கட்சி ஆண்டா, உங்க பெரியப்பனால தானே கடன் வந்துச்சு. உங்க பெரியப்பா செழிப்பாகிறாருல, இப்போ செழிப்பாகிறாருல, அந்த காசை எடுத்து இந்த கடனை அடைக்க சொல்லு. தமிழ்நாட்டு கடனை என்ன, இந்த கடனை அடைச்ச உடனே அவர் அடுத்து கடன் இல்லாம பாக்குறாரா பாக்கலன்னு நம்ம பாக்கலாம். அதை கண்ணெதிரா பாக்கலாம். என்ன இருக்கிற கடனை உங்க பெரியப்பன காசு எடுத்து அடைக்க சொல்றீ.